அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் வீடியோ போடல, கோச்சிக்காதீங்க. நான் வேறு இதில் ஒர்க்கில் இருந்தேன். இப்போது இந்த பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய குறிப்பு இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அந்த கதையை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நூல்கள் பேர் எல்லாத்தையுமே ஒரே ஸ்டெச்சில் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். துரைமாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சித்திரமாக ஒரு தோப்பு வச்சுருந்தார். அந்த தோப்பில் நிறைய கனி காய்ச்சி கிடந்தது. எப்படி காய்ச்சி கிடந்தது அப்படின்னா கொத்து கொத்தா 100 100 8 100 100 காய்ச்சி கிடந்துச்சாமா. அதுக்கு டெய்லி அவங்க பொண்ணுங்கள்லாம் ஓடி வருவாங்களாம். ஓடி மகள்லாம் புகுந்துருவாங்களாம் அந்த தோப்புக்குள்ளே. அப்புறம் பள்ளி விட்டு பறவைகள் மாதிரி நிறைய குழந்தைங்க வருவாங்களாம். அவங்களெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு உட்கார வச்சு திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த திருக்குறளை எதில் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா தென்மொழியில் தான் சொல்லி கொடுப்பாங்களாம். தென்மொழியில் சொல்லி கொடுக்கும்போது அவங்க தமிழ் சிட்டுக்கள் மாதிரி அப்படியே பறந்து தெரிவாங்களாம் அந்த திருக்குறளை படிச்சுட்டு. இதுதான் இந்த கதை. இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக சொல்லிக்க முடியும். துரைமாணிக்கம்